கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 20/2/2024 ஒரு சூப்பரான ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வாங்க வின்வின் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். வின்வின் லாட்டரியை பொறுத்தளவு ஏபிசி என்ன வச்சுட்டானா 7-7-3. இதில் வந்து நம்மளுக்கு ஆல் போர்டு 7 பாஸு, சியில் 3 பாஸு. ஒரு சூப்பரான தரமான ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு ஆல் போர்டு 7 ஒரு சூப்பராக தரமான ஒரு நம்பர் உள்ளே வந்துருந்துச்சு. இன்னைக்கு 7-7. நம்ம சொன்ன மாதிரியே மெம்பர்ஷிப்பில் வந்து ஏபிஏசிபிசி வந்து என்ன கொடுத்துருந்தோம்னா 77. இது வந்து பாஸ். ஏபியில் வந்து 77 பாஸ். அதாவது மெம்பர்ஷிப்பில் வந்திருந்த ஒரு கெஸ்ஸிங் 77 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். யார் மெம்பர்ஷிப் போடாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப் ஃபஸ்ட்டு போடுங்க. நம்ம கொடுக்குற வின்னிங் அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம 2 o'clock மேலே டுடேலாம் போஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். அதாவது நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து 7-4 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஏபிஏசிபிசியில் 77 கொடுத்துருந்தேன். இது ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னிங் தான். இது ஏபிஏசிபிசிக்கான ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் 77. இப்போ வாங்க நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்குறோம். அதே மாதிரி 273 நம்ம 3 டிஜிட் பாக்ஸில் 273 இதில் 2 வரலனா 6 இறங்கியிருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல தான் 7 இறங்கியிருக்கும். இதெல்லாம் ரெண்டையுமே அடிச்சு வந்திருந்தா தான் 7 3 டிஜிட் ஒரு வின்னிங் கிடஞ்சிருக்கும். 3 டிஜிட் கிடக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் ரேரு தான். அதாவது நேற்று வின்வின் லாட்டரிக்குள்ள 3 டிஜிட் கொஞ்சம் ரேர் தான். அதனால டபுள் டிஜிட் நம்மளுக்கு பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 7-3 நம்மளுக்கு பிசியில் மிஸ் ஆயிடுச்சு. அதாவது 0-7 நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படி வந்துருச்சு. அதனால தான். இல்லைன்னா நம்மளுக்கு நேற்று ஏபிஐசிபிசியில் 2 செட்டு தரமான ஒரு வின்னிங் கிடச்சிருந்துருக்கும். இப்போ வாங்க 773 இதுக்கு 3 டிஜிட்டு நான் எடுத்தோன்னே 3 டிஜிட் தந்துடுறேன். 3 டிஜிட் இது வந்து 3 டிஜிட் என்னன்னா ரொம்ப இது வர வேண்டிய நம்பர் இந்த மாதம் 095. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 299. இதுதான் ரொம்ப ஹைலைட்டாக வர வேண்டிய இந்த மாதம் வர வேண்டிய ஒரு நம்பர். இதை வந்து 095 299 இதை வந்து நீங்கள் மறக்காமல் கண்டிப்பான முறையில் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஹைலைட்டான ஒரு சூப்பரான ஒரு 3 டிஜிட் கெஸ்ஸிங் வர வேண்டிய வாய்ப்பு. ஸ்ரீசக்தி லாட்டரின்றப்ப குத்து அடிப்பான். அதுக்காண்டி நான் சொல்கிறேன். இந்த நம்பர் இந்த மாதம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நம்பர். இது உங்களுக்கு அதுக்கு நான் உங்களுக்கு லாட்டரி சார்ட் ஒன்று போடுறேன். எதிர்பார்க்கப்பட்ட நம்பர் எது அந்த மாதம்லாம் இறங்க வேண்டிய நம்பர் அதுக்கு உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு சார்ட் நான் போடுறேன். எல்லாத்தையும் நம்ம குழப்ப வேணாம். நான் வந்து சிம்பிளாக எடுத்து சொல்லிடுவேங்க. இது வர வேண்டிய நம்பர், இது வரக்கூடிய நம்பர், இது வந்த நம்பர், இது வந்ததுலேருந்து எதெல்லாம் இப்படி வரப்போன்றதுன்னு இதெல்லாம் சொல்லிடுவேன். நான் கெஸ்ஸிங் கொடுத்துட்றேன். அதில் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு அது 3ஐயும் பாக்ஸ் ஆக்கி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு வின்னிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சும்மா தரமான சிறப்பான ஒரு மெம்பர்ஷிப், அப்படி இல்லைன்னா பெர்க்ஸ் மெம்பர்ஷிப் வச்சுருக்கவங்களுக்கு வின்னிங்னா பெர்க்ஸ் இலவசமாக கிடைக்கும். மெம்பர்ஷிப்புக்காண்டி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம கெஸ்ஸிங்கை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் நம்ம எல்லாருனாலையும் கெஸ்ஸிங் எடுக்க முடியுங்க. நம்ம அது என்னால் மட்டும் தான் முடியும், எல்லாருனாலுமே முடியும். அது உங்களோட ஒரு ஃப்ரீ ஆஃப் மைண்டு தான் காரணம். உங்களோட பாக்ஸ் கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அதாவது ஏ போர்டு ஸ்டார்டிங் ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு 7 போர்டு 7ல் முடிச்சிருக்கான். 7ல் முடிச்சிருந்தா அவ எதில் வந்து இறங்கும்னா ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக உள்ள நம்பர் 4. 4க்கு அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா 0. 4க்கு அடுத்து 7க்கு ஃபஸ்ட்டு ட்ரையலில் வர வேண்டியது 4. 4க்கு அப்புறம் 0. 0க்கு அடுத்தாப்புல நீங்கள் தாங்க சொல்லணும். இந்த நல்ல நம்பரை சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஒரு நல்ல நம்பரை நீங்களே சொல்லுங்கள். நான் என்னோட கணிப்பு 1 401. ஏவோடு 7ல் வச்சு வர வேண்டிய நம்பர் 401. இதுதான் வர வேண்டிய ஒரு கணிப்பு. சூப்பரான ஒரு தரமான ஸ்மார்ட் கெஸ்ஸிங் நம்ம எடுப்போம். நாளைக்கு எப்படி ஸ்ரீசக்தி லாட்டர்னால நம்ம லாட்டரி நாளைக்கு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. 3 டிஜிட்டை தட்டி தூக்குறோம். மறக்காமல் உங்களோட பாக்ஸ் கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ சொல்லிடுவோம். பி போர்டு என்னன்னா பி போர்டு 7ல் தான் முடிஞ்சிருக்கான். பி போர்டு 7ல் முடிஞ்சதாச்சு. நம்ம ஒரு கெஸ்ஸிங் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 0 தான். பி போர்டில் 7 இறங்குச்சுன்னா 0 தான் வரும். அதுக்கு அடுத்தாப்புல வர்ற கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 2. அதுக்கு அடுத்து 7லேருந்து வர வேண்டிய ஒரு நம்பர் 2.
2க்கு அப்புறம் வர வேண்டிய ஒரு நம்பர் 6. இதுதாங்க பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். பி போர்டு 7 வச்சு இறங்க வேண்டிய நாளை இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 0, 0க்கு அப்புறம் 2, அதுக்கப்புறம் 6. இது வந்து ஒரு பி போர்டுக்கான ஒரு கணிப்புகள் தாங்க இது. அடுத்து சி போர்டு. சி போர்டு 3ல முடிச்சிருக்கான். சி போர்டு 3 வச்சு வர வேண்டிய ஒரு நம்பர் 1. அடுத்து அடுத்து என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுத்து அப்படி கண்டினியூஸாக இறங்குனா 2. இதில் வந்து நான் எதுக்கு இத்தனை நம்பர் 3 நம்பர் நான் சொல்கிறேன்னா, ஒரு வேளை நம்ம வர்ற நம்பர் ட்ரையல்லையோ மிஷின்லையோ இறங்கிடுச்சுன்னா, நம்ம முத நாள் ரிசல்ட் அன்னைக்கு காலையில் வீடியோ போட்டுருவோம். அதனால ட்ரையல்லையோ மிஷின்லையோ இறங்கிடுச்சுன்னா, அதுக்கு அடுத்தாப்புல ஒரு சான்ஸ் இருக்குது பாருங்க. அதை நம்ம பிடிக்கணும். அதாவது 1க்கு அப்புறம் வர வேண்டிய நம்பர் என்னென்ன அதை பிடிக்கணும். அதுதான் நம்மளோட கெஸ்ஸிங்கில் வர்ற ஒரு ஹைலைட்டே அதுதான். அதனால மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் போட்டோன்னா மெம்பர்ஷிப் போட்டுருங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ அடுத்து வர வேண்டிய நம்பர் 5. இதுதான் வர வேண்டிய ஒரு சீபோர்டுக்கு உண்டான ஒரு கணிப்புகள்னா அது இதுதாங்க வர வேண்டிய ஒரு நம்பர். கண்டிப்பான முறையில் இதில் இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து ஆல் போர்டு. ஆல் போர்டுன்றப்ப என்ன கெஸ்ஸிங்னா, உங்களோட கெஸ்ஸிங் ஒரு 2 கெஸ்ஸிங் 3 கெஸ்ஸிங் நீங்களும் சொல்லலாம். நம்ம சேனல் மாதிரி தான். நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய ஒரு நம்பர் 2. அதாவது 7 இறங்கிருக்கு இல்லையா, அதனால 2. அதுக்கு அடுத்து ஒரு ஆல் போர்டு 1. அதாவது இது வந்து நீங்கள் இப்படி சொல்லலாம், 1 0 1 2 அவ்வளோதாங்க. ஆல் போர்டு நாளைக்கு ஆட்டமே 2 1 0 2 1 0. என் கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்கள் கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போங்க. இப்போ அடுத்து வாங்க, ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பார்த்துட்டீங்க, ஆல் போர்டு பார்த்துட்டீங்க. இப்போ இந்த மாதம் வர வேண்டிய ஒரு ஏபிபிசி நான் வந்து 2 தான் சொல்லுவேன். ஏபியில் 2 நம்பர், பிசியில் 2 நம்பர், அவ்வளோதான். ரொம்பலாம் கிடையாதுங்க. ஏபியில் 2, பிசியில் 2 நீட்டாக முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏபியில் வர வேண்டியது 63. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 9. இது வந்து ஏபியில் வர வேண்டிய நம்பர், இந்த மாதம் வர வேண்டிய ஒரு நம்பர். அடுத்து பிசி. பிசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் வர வேண்டிய ஒரு சூப்பரான நம்பர் தலைவா. மறக்காமல் பாருங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிசி வந்து என்ன இறங்குவான்னா 99 இறங்குவான். அடுத்தாப்புல என்ன இறங்குவான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 97. இது 2 தான். பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. பிசி உங்களுக்கு ஏபிபிசி நான் புதுசாக ஸ்பெஷலாக உங்களுக்காண்டி தனியாக பிரித்து நான் கொடுத்துட்டேன். அதனால் பார்த்து லிமிட்டாக சூப்பராக அப்ளை பண்ணுங்கள். நாளைக்கு ஸ்ரீசக்தி லாட்டரி நமக்குரிய ஒரு லாட்டரியாக தான் இருக்கும். அதனால் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க மக்களே, ஓகேங்களா? பார்த்து சூப்பராக ப்ளே பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே. மீண்டும் நாளை சந்திப்போம். லாட்டரியை வெல் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டு லைவ் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். மெம்பர்ஷிப் போடாதவங்க மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. நன்றி.